ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ குலோப்ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். அதுக்கு நான் குலோப்ஜாம் மிக்ஸு எம்டிஆர் எடுத்துக்கிட்டேன். ஒரு மிக்ஸை வந்து பாத்திரத்தில் போட்டுக்கிட்டேன். போட்டுக்கிட்டு அதை சாஃப்டாக கட்டி இல்லாமல் உதிரி உதிரியாக இப்போ செஞ்சுக்கணும். இது மாதிரி நான் உதிரி உதிரியாக செய்துக்கிட்டேன். உதிரி உதிரியாக பண்ணால் தான் நம்ம உருட்டும் போது வெடிப்பு இல்லாமல் உருண்டை வரும். எல்லா மிக்ஸையும் உதிரியாக பண்ணிக்கிட்டு தண்ணியோ இல்லாட்டி பாலோ நம்ம ஊற்றி பிணைஞ்சி வச்சுக்கலாம் ரெடியாக. நான் வந்து பால் எடுத்துக்கிட்டேன். தண்ணியோட பால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் பாலை யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். அட் ஏ டைம் நிறைய தண்ணியோ பாலோ ஊற்றக்கூடாது. அப்போ தான் மாவு வந்து ஈவனாக வரும். இப்போது கரெக்டாக வந்துடுச்சு, உருட்டுற பதத்துக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம கையில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். சின்னதாவோ பெருசாவோ நம்ம இஷ்டம். இது மாதிரி உருட்டிக்கணும். நான் கையில் நெய் தடவின்னு உருட்டுறேன். இது மாதிரி உருட்டி வச்சுட்டு நம்ம ஜீராவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் சர்க்கரை, 2 டம்ளர் தண்ணி ஈக்குவலாக எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் 2 ஆஃப் 2 டம்ளர் தண்ணி. நான் கொஞ்சம் பொடி பண்ணி ஏலக்காவை போடுறேன். ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஜீரா கொதிக்கிட்டோம், நம்ம உருண்டையை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஜீரா வந்து கொதிச்சுன்னு இருக்கு. அது கடையில் நம்ம எண்ணெயை சுட வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெயை சுட வச்சுக்கலாம். நான் வந்து பாதி எண்ணெய் பாதி நெய் ஊற்றிருக்கேன். சுடத்தை காட்டியும் ஜீரா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. கரெக்டாக கம்பி பதத்துக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம குலோப்ஜாம் மிக்ஸை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு உருண்டையை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயில் போட்டாச்சு. இப்போ பொரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம சிம்மில் தான் வைக்கணும். பெருசாக வச்சுருந்தா நம்மளுக்கு உள்ளே வேகாது உருண்டை. சிம்மில் வச்சுட்டு லைட்டாக கிளறி விடணும். பொன்னிறமாக வர வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கணும்.
இப்போது பொன்னிறமாக வரப்போகுது. நம்ம ஒன்று ஒன்றா ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்துடுச்சு. இப்போ எண்ணெய் இல்லாமல் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கரெக்டாக வந்துடுச்சு. எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயை வடிகட்டிட்டு வடிகட்டிட்டு ரெடியாக ஜீரா நம்மக்கிட்ட இருக்குது. அதில் ஒரு உருண்டையாக ஜீராவில் போட்டுடலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமோ கழித்து சாப்பிட்டா சுவையான குலோப்ஜாம் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சுவையான குலோப்ஜாம் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.